ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா மியூசியம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 4 போஸ்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து இதுக்கான பே மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா 36,700 1,16,200 வரைக்கும் வந்து இதுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ தென் வந்து இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தோன்னா இன்னிலேருந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மந்த் 24 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் முடியுது. ஸோ இதுக்கு வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 மெத்தடாக வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா மே மாதத்தில் 19 மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ தென் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு நோ லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏஜ் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். மினிமம் வந்து 18. ஸோ இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து என்னென்னா ஒன்று பிஜியில் வந்து ஜுவாலஜி முடிச்சிருக்கணும், ஆர் பாட்டனி. ஜுவாலஜி இல்லைனா பாட்டனி, பாட்டனி இல்லைனா ஜியாலஜி, ஜியாலஜி இல்லைனா ஆந்த்ரோபாலஜி. ஏதாச்சும் ஆந்த்ரோபாலஜின்றது வந்து மனித வர்க்கவியல். தென் அதுவும் இல்லைனா இந்தியன் ஆர்கியாலஜி. தென் அதுக்கப்புறம் அதுவும் இல்லைனா சான்ஸ்கிரிட் ஆர் ஹிஸ்ட்ரி. இதில் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த மாதிரினா 10th 12th தென் அதுக்கப்புறம் வந்து 12th இல்லைனா டிப்ளமோ. ஸோ டிப்ளமோ முடித்து அதுக்கப்புறம் யூஜி டிகிரி ஏதாச்சும் இல்லைனா பிஜி டிகிரி ஏதாச்சும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ தென் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஷெட்யூல். ஸோ எக்ஸாம் எவ்வளோ மார்க்கு, ஸோ அதுவும் வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து பேப்பர் 1க்கு வந்து பார்த்தோன்னா 300 மார்க்ஸு. ஸோ உங்களோட டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து, இப்போ நீங்கள் ஜியாலஜி படிச்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடியது, ஜுவாலஜி படிச்சிருக்கீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அது வந்து 300 மார்க்ஸுக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா 100 கொஸ்டின்ஸு. ஸோ 200 மார்க்குக்கு. ஸோ அது வந்து 2 hour நடக்கும். ஸோ தென் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வைவா வைஸ் ஏதாச்சும் இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஓவராலாக வந்து 570 மார்க்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த எக்ஸாம் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் 3 லொக்கேஷனில் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ வந்து இதில் வந்து சிலபஸ் வைஸ், அதாச்சும் பேப்பர் 1க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சிலபஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுக்கான சிலபஸும் வந்து கீழே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜியாலஜிக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்ன சிலபஸ் இருக்குது பேப்பர் 1. ஸோ அது தென் அதுக்கப்புறம் வந்து பேப்பர் 1லேயே வந்து பாட்டனிக்கு இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேப்பர் 2க்கு வந்து இருக்கக்கூடியதும் வந்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய பேப்பர் 2க்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டீட்டெயிலாக வந்து பாருங்கள். அண்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது, இப்போ அதாச்சும் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் மேலே எழுதுறீங்க. ஸோ வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து ஜூனில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஜூலைலேயே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா ஜூலைலேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் ரிசல்ட்டும் வந்து ஜூலைலேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.